ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நிஷா இன்ஃபோ தமிழ். நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி. இந்த ரெசிபி செய்ய ரொம்பவே கம்மியான பொருள் தான் நமக்கு தேவை. ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கோங்க, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வரமிளகா, ஒரு வரமிளகா கூட போதும், அதை ரெண்டாக பிச்சுக்கோங்க. அதே ஒரு சிட்டிகை உப்பு. அதுக்கப்புறம் இது மாங்காய் பச்சடி ரெசிபி இல்லையா, ஸோ மெயினாக சீனி தான் அதில் நிறையா நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் கம்மி தான். மெயினாக மாங்காவை மறந்துடாதீங்க. நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, ஆயில் ஒரு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு விட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாங்காய் சேர்க்கணும். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்க விட்டுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா மாவாக அது வேகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சீனி சேர்த்துக்கோங்க. நாங்கள் சுகர் ஒரு 5 to 6 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மாங்காய் ரொம்ப புளிக்குது அப்படின்னா நிறையா சுகர் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான், வேணும்னா கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி விட்டு பார்க்கும்போது நல்லா உடஞ்சிச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் பச்சடி ரெசிபியை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட்.